வணக்கம் and welcome to Purnima Vlogs. இன்னைக்கு Purnima Vlogsல ஒரு சூப்பரான டீ டைம் ரெசிபி பார்க்க போறோம். சோ டக்குனு ரெடி பண்ணலாம் நம்ம வீட்ல அரிசி மாவு இருக்கும் எப்பவுமே. சோ அதையும் வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு வச்சு ஒரு இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு முறுக்கு செய்ய போறோம். சோ ரொம்ப சிம்பிள் and ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்த்தறலாம். சோ 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். சோ இந்த கப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 250 grams வந்து மெஷர்மென்ட் வருது. சோ 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இதிலே வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு பாத்தீங்கன்னா இந்த கப்லயே சோ ஒரு கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஓமம் இருந்ததுன்னா நீங்க ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க எள்ளு, கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது உங்கள்கிட்ட இருக்கோ நீங்க அதை கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்க போறோம். இதில் வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு ஆயில் விட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து மாவை பிசைஞ்சுக்க போகிறோம். நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ அந்த எள்ளு, பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாமே நல்லா சேர்கிற அளவுக்கு மாவை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி கலந்து மாவை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சிருக்கோம். ஸோ இது அப்படியே வந்துட்டு அப்படியே உரல்ல போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கோ நம்ம. ஸோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா பார்த்தீங்கன்னா சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே புளிஞ்சு எடுத்துக்கலாம். சும்மா அப்படியே நம்ம வந்துட்டு ஜென்டிலாக அப்படியே புளிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்குவோம். இதை நம்ம அப்படியே வந்துட்டு மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் அப்படியே மாற்றிக்குவோம். நீங்கள் நார்மலாக புளிஞ்சு விட்டிங்கனாவே நீங்கள் திருப்பும் போது உடஞ்சிரும். வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம அப்படியே லாஸ்ட்டாக வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே வந்துட்டு நம்ம பிளேட்டில் மாற்ற போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை. இன்னைக்கு வந்துட்டு டீ டைம் ஸ்நாக் வந்துட்டு பார்த்தோம். டக்குன்னு 2 நிமிஷத்தில் ஒரு சிம்பிளான ஒரு முறுக்கு தான். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி உடையுதுன்றதை காமிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கு. ஸோ டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ இதுக்காக டைம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட்ல சொல்லுங்க.
நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், கண்டிப்பா சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.